ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில ஒரு ஃப்ரீக்வென்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 2வது வந்து பார்க்க போறோம். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல வந்து இப்ப தான் நீங்க பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து ஃப்ரீக்வென்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் வந்து நான் ஒரு இன்வாய்ஸ் வந்து ரிசீவ் பண்றேன். ஸோ இந்த இன்வாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எப்படி அக்கவுண்ட் பண்றது? பிளஸ் இன்கம் டாக்ஸ்ல வந்து எப்படி என்ன மாரி விதமா அக்கவுண்ட் பண்ணணும்? அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் ரிசீவ்ட் இன்வாய்ஸ் ரிலேட்டட் டூ ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ். அதாவது ஏஎம்சி வந்து நான் வந்து ஒரு ஒரு மிஷினரிக்கோ ஏதோ ஒண்ணுத்துக்கு நான் ஏஎம்சி வந்து போட்டிருக்கேன். ஃபார் 12 மந்த்ஸ் ஆஃப் 2025. அதாவது 2025னா 1 ஜான் 2025லேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு மெயின்டனன்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5,00,000 ரூப்பீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து ஒரு 18% வந்து வரும். ஸோ ஐ ஹேவ் மேட் த பேமெண்ட் ஃபார் இட். வாட் வில் பி ஜர்னல் என்ட்ரி ஃபார் இட் அண்ட் how will be the ஜிஎஸ்டி அமௌண்ட் வில் பி போஸ்டட் வித் ப்ரீபெய்ட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கு ஒன்லி 3 மந்த்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள். ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் இயர்ஸ்க்கு தான் வந்து நீங்க வந்து ஏஎம்சி வந்து சார்ஜஸ் வந்து இன்கம் டாக்ஸ்ல வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இத வந்து நம்ம எப்படி ஜர்னல் என்ட்ரி போடுவோம், எப்படி பேமெண்ட் போடுவோம்ன்றது தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அட் த டைம் ஆஃப் ரிசீவிங் த இன்வாய்ஸ் 1 ஜான் 2025, we have to record the invoice as a liability and recognize the prepaid expenses because the AMC pertain to the service provided for the whole year. The GST input credit will be reconciled. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜான் 2025ல எனக்கு அந்த இன்வாய்ஸ் வந்து வருதுன்னா என்னோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஜேர்னல் போட்டு ஜேர்னலோ பர்ச்சேஸோ எப்படியோ நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா எந்த மாதிரி என்ட்ரி போடணும்னா ப்ரீபெய்ட் ஏஎம்சி எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் வந்து டெபிட் பண்ணிடணும். அதாவது டெபிட் மீன்ஸ் நீங்கள் வந்து கரண்ட் அசட்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வைக்கணும். ஸோ கரண்ட் அசட்ஸில் வச்சுக்கணும் இதை ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் வந்து போய் உட்காந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து பேபிளில் வந்து சண்டே கிரெடிட்டாஸில் வந்து உங்களுக்கு வந்து உட்காந்தோம். ஸோ சண்டே கிரெடிட்டாஸில் வந்து இருக்கும் இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டில் தனியாக நீங்கள் வந்து வச்சு வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே கிரெடிட்டாஸில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி போட்டீங்க. பட் இன்கம் டேக்ஸில் எப்படி நான் வந்து இது எக்ஸ்பென்சஸாக வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அட் டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் இன்வாய்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பர்சனை வந்து டெபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணுவீங்க பேங்க் மூலிமா. ஸோ இன்கேஸ் பேங்க் மூலிமா நீங்கள் என்ட்ரி போவீங்கன்னா மேலே பேங்க் அக்கௌண்ட் டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு டேலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து டேலி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஜேர்னல் வந்து இப்போதைக்கு யாரும் போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே பேமெண்ட் வவுச்சர் வந்து எல்லாரும் போட்டுருவாங்க. ஸோ இப்போ மந்த்லி வந்து அந்த ஏஎம்ஸ் மந்த்லி அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி வந்து பிரிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் த ஏஎம்ஸ் அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இஸ் ஃபார் 12 மந்த்ஸ். ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி 12ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 5 லேக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லேக்ஸை வந்து நீங்கள் வந்து டிவைட் பை 12 வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 41,000 சம்திங் வரும். ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 5 லேக் டிவைட் பை 12. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 41,660 ருபீஸ் வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நீங்கள் ஆஸ் இஸ் இட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த எந்த மந்த்தில் உங்களுக்கு இன்வாய்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த மந்த்லேயே நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இன்புட் வந்து நீங்கள் வந்து கிரெடிட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணும்போது மட்டும் இந்த இந்த 5 லேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த இயரில். ஸோ அந்த 3 மந்த்ஸுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 1,12,500 ருபீஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு வந்து கிளைம் பண்ணிப்பீங்க. ஸோ 1,12,500 ஸோ 25,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த அமௌண்ட்லேருந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸை வந்து கிரெடிட் பண்ணி நீங்கள் வந்து நார்மல் எக்ஸ்பென்சஸுக்கு அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வந்து நீங்கள் வச்சுடுவீங்க. ஸோ அந்த டைமில் என்னன்னா உங்களுக்கு வந்து 5 லேக்ஸும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாமல் ஒன்லி 1,12,500 மட்டும் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுவீங்க.
ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 5 லேக்ஸுமே நீங்கள் வச்சா கூட உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் காம்படிஷன்ஸ் போடும்போது அதில் வந்து டிசோலவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் இன்வாய்ஸ் படி உங்களுக்கு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் என்ட்ரி வில் பி பாஸ் மந்த்லி ஃபார் நெக்ஸ்ட் 12 months. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை, அதாவது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்லேருந்து நார்மல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 monthsக்கும் வந்து தனித்தனியாக வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து காமனாக மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து இந்த வருஷத்துக்கு கொடுக்காம ஒரு 2 years 3 yearsக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூட்னியோ ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ற போது அவங்க வந்து இதை வந்து கம்பல்சரி வந்து கேட்பாங்க, இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸோட இன்வாய்ஸ் கொடுங்க. ஸோ அது எந்தெந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, எத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அது எப்படி அக்கௌண்ட் பண்ணியிருக்கீங்கன்ற வரைக்கும் அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்கூட்னி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இது வந்து மாட்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாகவே டிசலோவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்கமாக கன்சிடர் பண்ணி அதுக்கான டாக்ஸஸும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிஸ் எல்லாமே வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்குனால நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎன்சி சர்வீசஸ் சார்ஜஸ் வரது எல்லாமே வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.